மலையை பற்றி நம்மளோட அண்ணாவோட கருத்தை பற்றி பகிர்ந்துக்கிறார் நம்ம கூட. மலை ஏறி வந்ததில்லை, ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஆஞ்சநேயர் இருக்கிறாரு, அடியில் ஆஞ்சநேயர் இருந்துட்டு சென்டர் வந்து தொலைச்சம்மா ரங்கநாதர், பாரிமலை ராமசாமி மூதேவி சிறிதேவி, லாஸ்ட்டு பெருமாள் ராதா ருக்மணி. ஹாய், இன்றைக்கி எல்லோரும் வந்து எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா, எல்லோரும் இல்லை, 2 பேர் தான், நானும் கார்த்திகானம் மட்டும் காவேரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலைக்கு வந்திருக்குங்க. பெருமாள் கோயில் தான். மலை அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெருசாக தான் இருக்குது. மேலே போயிட்டு உங்களுக்கு என்ன வியூ பாயிண்ட்டுன்றதை நான் காட்டுறேன், சரிங்களா? மலையும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. வழிகள் பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி வழிக்கு வந்து கல்வழிகள் அமைச்சிட்ருந்தாங்க, நல்லா இருந்தது. பாதிக்கு மேலே போனதையும் வந்து பார்த்திங்கன்னா குறி போட்டுருந்தாங்க. குறி போட்டுட்டு அந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான். ஹாய், ஸோ வந்தது இன்றைக்கி 2 பேர் தான். ஒன்று நானும் கார்த்திகானா 2 பேர் தான் வந்திருக்குங்க. கேமரா வந்து செல்லு அவர் பிடிச்சிருக்காரு, நான் பேசுகிற ஒன்றும் இல்லை. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பெரிய மலைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உச்சிக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம்லேருந்து 4 மணி நேரம் ஆகுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் இது வரையும் நடந்து வந்திருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் நடந்து வரல, ஸ்லோவாக தான் நடந்து வந்திருக்குங்க. வந்து எப்படி பார்த்தாலும் இங்கே ஒரு ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்துங்க, பேசுனேங்க. அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் எவ்வளோ வேகம் மேலே போகிறீங்களோ அவ்வளோ வேகம் கீழே வருவீங்க அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் கம்மி. சனிக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பெரிய மலைக்கு வர வழியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லொக்கேஷன் போட்டுவாங்க. ஏன்னா நாங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தோம். வந்து பழக்கம் இருந்தால் பிரச்சனை இல்லை, சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு கரெக்டான லொக்கேஷன், அப்படி இல்லைன்னா வாய் வழியாக கேட்டுட்டு நேராக இங்கே வந்து சேர்ந்துருங்க. அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் குளம் ஒன்று, தீர்த்த குளம் இருக்குது. அதில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மேலே வந்துடுங்க. நாங்கள் ஆனால் குளிக்கலை, ஏன்னா நாங்கள் வீட்டில் குளிச்சுட்டு வந்தேங்க, அதனால் அப்படியே வந்துட்டுங்க. சரி, போகும்போது போய் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு இப்போ போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடு வந்துருங்க. சரி, எவ்வளோ நேரம் தான் ஆகுதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டுங்க. போயிட்டே இருக்குங்க. எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆனுங்க அப்படின்னா 10-15க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிக்கிறது எவ்வளோ டைம்னு நான் சொல்கிறேன் போயிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சென்டரில் அடிக்கடி கொஞ்சம் இந்த வீடியோலாம் வந்து ஷேக் ஆகும், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஏறது 2 பேரும் மூச்சு எடுத்துன்னு ஏறும்போது அப்படி தான் அந்த சவுண்டெலாம் வரும். அதனால் கேர் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஸ்லோவாக பார்க்குறதா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பிரச்சனையே இல்லை. சரி, ஓகே. நாங்கள் அடுத்தது டாபிக் வந்து கார்த்திகான பேசுவார். நான் என்னன்னு சொல்கிறேன், இன்னும் பாதி மலை ஏறிட்டு அவரை பேச சொல்கிறேன். ஓகே, பாய். இந்த இடம் எங்களுக்கு ரீச் ஆனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி அம்மாள் தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. ஸோ இது சிங்கத்தோட வாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வற்றாத தீர்த்தமாக இது வந்துகிட்டே இருக்குது. பல நோய்களை தீர்க்கும் ஒரு தீர்த்தமாகவும் வந்து இது கருதப்படுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் சாமி வந்து படுத்துட்டு காட்சி தர்றாரு. அதை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம மேலே ஏற ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பூஜை செய்வார் இல்லையா, அவர்கிட்ட சம் இன்ஃபர்மேஷன் கேட்டுங்க. அதை கேட்டுட்டு நம்ம மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த தீர்த்தத்தை தாண்டி தான் வந்து நாங்கள் முக்கியமான டஃப்பான விஷயமே ஏற ஆரம்பிச்சிங்க. ஸோ அங்கேருந்து ஏறினது எல்லாமே வந்து ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருந்தது, மலையாற்றம் ஃபுல்லுமே. அதாவது மலைக்கு வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸ்னால் அதுக்கு தான். ஏன்னா கம்பி ஃபுல்லாக கீழேயும் சரி மேலேயும் சரி எல்லாத்தையும் கம்பி பிடிச்சிருந்தா யார மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பருவதமலையில் கடபார பாறைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படி தான் இருக்குது. நம்ம அப்படி தான் பிடிச்சினா ஏறி ஆகணும். பெரிய மலையில் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டு இருக்கும்போது கோட்டை ஒன்று என்ட்ரன்ஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கட்டிட சுவர் இங்கேருந்து ஆரம்பிக்குது, மேலே இருக்குது. மேலே தான் கோட்டை இருக்குன்னாங்க. போய் பார்க்கலாம் மேலேக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான விஷயம் என்னென்னா, அடிக்கிற காற்றுல நிற்க கூட முடியல, மேலே அவ்வளோ காற்றடிக்குது. கோட்டை வாசல் ஏற்றுங்களாட்டுங்குதா? என்னது? கோட்டையோட
மலை அங்கே இருக்குது, அங்கே தான் இப்போ போப்பேன். இந்த மலையோட பெரிய ஹைலைட்டை வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆடி மாதம்ன்றதுனால என்னவோ தெரியல, டோட்டலாக வந்து காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சிட்டு இருந்தது. அந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பி வச்சு மேலே ஏறுற மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது. பட் ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. ஏன்னா திரும்பி பார்த்தா பள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாறையாக உருவானதுனால பள்ளமும் பெருசாக தான் இருந்தது அந்த மலையிலேருந்து பார்க்கும்போது. எனக்கு ஒரு வருத்தம்பா. ஃபைனலாக அந்த இடத்த எல்லாத்தையும் தாண்டி போய் நாங்கள் சாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். அங்கே உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் நம்மளுக்கு காட்சி தந்தார். ராமானமன கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மி நாராயண கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய கோவிந்தா கோவிந்தா. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து அங்கே நினச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டுங்க. அங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ பாயிண்ட்லாம் வந்து சூப்பராக இருந்தது. நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் போங்க, அப்படி இல்லைன்னா புரட்டாசி மாதம் போங்க. அப்போ தான் வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இயற்கையான சூழலை பார்க்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, பாய்.